அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகன், ஆறுபடை முருகன், கலியுக கடவுளை இப்படி அழைத்து வழிபாடு செய்தால் தடைகள் விலகும், கேட்டது கிடைக்கும், அதை எப்படி நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம முருகப்பெருமான பல வார்த்தைகள் சொல்லி பல மந்திரங்கள் சொல்லி உச்சரித்து நம்ம வழிபாடு செய்வோம் முருகப்பெருமான. ஏன்னா இப்போ திருச்செந்தூர் முருகரை பல லட்சம் பக்தர்கள் போய் இப்போ வழிபாடு செய்து இப்போ ஒவ்வொரு முகநூல் பதிவுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்தர்கள் போட்டிருக்காங்க, நான் 8 மணி நேரம் வரிசையில நின்று திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா அலமோதுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாங்க, அது உண்மை. ஏன்னா இப்போ விடுமுறை காலமா இருக்கிறதுனால திருச்செந்தூர்ல பல பக்தர்கள், பல லட்ச பக்தர்கள் தான் சொல்லணும், வழிபாடு செய்துகிட்டு இருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதும், திருச்செந்தூர் முருகர் உங்களை அழைக்கும் பொழுதும் நீங்க அங்க போய் தாராளமா தரிசனம் செய்துட்டு வாங்க. கூட்டத்துல குழந்தைகளையும் வயசானவங்களையும் கூட்டிட்டு போறப்ப கூட்டம் இல்லாத நேரத்துல போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இப்ப நம்ம நல்லா உடல் நலம் நல்லா இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 6 மணி நேரம் வரிசையில நின்று முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வரணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் முழுவதும் நின்று திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி தான். அதனால அவரை வழிபாடு செய்ய கட்டாயமா உங்க வாழ்க்கையில ஒரு முறை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் முருகப்பெருமான மனதார நினைத்து செய்யுங்க அப்படின்போம், வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கலியுகத்துல முருகப்பெருமான் அம்மா பக்தர்களாகிய நம்மளுக்கு அனைத்து நற்பலன்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம முருகப்பெருமானை நினைத்து இந்த சரவண பவன், நம்ம கந்தன், இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லி முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வோம். இப்ப சரவண பவ அப்படின்ற பொருள், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ஓம் சரவண பவ, சரவண பவாய நமக அப்படின்னு பல விஷயங்கள் பல மந்திரங்களை நம்ம சொல்லுவோம். அதே போல சரவண பவ அப்படின்ற அர்த்தம் பார்த்தீங்கன்னா சகலமும் நம்மளுக்கு முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முருகப்பெருமான. இந்த சண்முகன் அப்படின்னு நம்ம அழைத்து வழிபாடு பண்ணல, சண்முகன் அழைக்கும் பொழுது அவர் உடனே நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படின்னு அர்த்தம். சேயோன் அப்படின்னு நம்ம அழைக்கும் பொழுது, சேயோனே அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமா முருகப்பெருமான் நம்ம கேட்கிறத தருவார் அப்படின்னு அர்த்தங்க. அதே போல முருகா அப்படின்னு நம்ம அழைக்கும் பொழுது முன்வினையை அழிப்பவன் முருகன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குமரன் அப்படின்னு முருகன் சொல்லுவோம், குமரா அப்படின்னு சொல்லுவோம். குமரான்னு சொல்லி அழைக்கும் பொழுது நம்மளுடைய குறைகளை தீர்ப்பவன் செந்தூர் முருகன். அனைத்து முருகப்பெருமானும் நம்மளுடைய குறைகளை தீர்ப்பார். கந்தன் அப்படின்னு அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண் போல நம்மள முருகப்பெருமான் காப்பார். ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்துக்கோங்க, சரவண பவ, சண்முகன், சேயோன், முருகா, குமரா, கந்தா, இதோட பொருள் பார்த்தீங்கன்னா நம்மள ஒவ்வொரு விஷயமும் நம்மள ஒரு சங்கிலி போட்டு கட்டி காக்குற மாதிரி, அந்த வளையத்துக்குள்ள நம்மள முருகப்பெருமான் வைத்து நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம காப்பவன் அப்படின்ற அர்த்தம். அதனால முருகப்பெருமான நீங்க எந்த முறையில மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரவணபவ, சண்முகா, சேயோன், முருகா, குமரா, கந்தா இப்படி அழைத்து நீங்க வழிபாடு செய்தாலும் அனைத்து நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமான இந்த வரிகளை சொல்லி நீங்க வழிபாடு செய்தாலே போதுங்க, அனைத்து தடைகளும் விளங்கும். நீங்க கேட்டது அனைத்துமே முருகப்பெருமானிட்ட நிறைவேறும். அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமான தீபம், அதாவது நெய் தீபம் ஏற்றி அழைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்க கேட்டது அனைத்துமே கிடைக்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.